சினிமாவில் ஆக்ட் பண்ணும்போது ஒரு பர்சன் நிறையா பேர்த்த வந்து கிஸ் பண்ணுறதுனால ஏதாவது வியாதிகள் வருமா இல்லை எதுவுமே வராதான்னு நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. இது சினிமாவாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இது இருக்கலாம். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு டிசீஸுமே ஒரு பர்சனுக்கு இருந்து அவங்கள நம்ம ஏதாவது பண்ணால் தான், ஏதாவது மீன்ஸ் மவுத் கிஸ்ஸாக இருக்கலாம், சலைவாவாக இருக்கலாம், ஓரல் செக்ஸாக இருக்கலாம், ஆனல் செக்ஸாக இருக்கலாம், ஜெனிட்டல் செக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆனால் தான் நம்ம வந்து பயப்படணும். இந்த எக்ஸ்போஸுங்கிறது கிஸ்ஸும் ஒரு எக்ஸ்போஸான்னு கேட்டால் கண்டிப்பாக நிறையா வியாதிகளுக்கு இந்த கிஸ்ஸும் ஒரு எக்ஸ்போஸ் தான். என்னென்ன வியாதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளமிடியா மேபி, சிஃபிலிஸ், கொனரியா, ஹெச்பிவி இதெல்லாமே வந்து இந்த சலைவா மூலியமாக பரவுதுங்கிறது சயின்டிஃபிக்காக வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கிஸ் பண்ணாமல் தான் இருக்கணும். நம்ம ஓன் பார்ட்னர் கூட மட்டும் கிஸ் பண்ணிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். நம்மளோட ஹெல்த் தான் நமக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க.